ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு டைம் சரி சேனல். ஸோ இந்த வீடியோ நம்மளை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே வந்தாச்சு. இன்றைக்கி நம்ம வந்து பிரெயின் அவுட் அப்படின்ற கேம் தான் விளையாட போகிறோம். ஸோ வந்துட்டு லாஸ்ட் கேமுக்கு முன்னாடி கேமுக்கு நான் டெம்பிள் தான் போட்டிருக்கேன். இந்த கேம் தான் போட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னேன் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த மாதிரி வந்துட்டு என்ன கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். யாருமே கண்டுக்கவே இல்லை. வெரி ஸோ அதனால் வந்துட்டு நான் என்னால் போட முடியல. சரி ஓகே விடு. அதுக்கப்புறம் இதுவே போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எந்த கேமே ரீசெண்டாக தெரியல. ஈவன் மீன்ஸ் விளையாடலான்னு போனேன். பட் எனக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் லைட் பயம் எனக்கு எந்த கேமும் நான் பயம் ரொம்ப ப்ரோ பிளேயரில் நான் கிடையாது. இப்போதைக்கு கண்டிப்பாக வந்து ப்ரோ பிளேயராக ஆக ட்ரை பண்ணுவோம். ஓகேவா? ஓகே. அதனால் வந்துட்டு இதுக்கு முன்னாடி நான் ஒரு 4 ரெக்கார்டிங் கிட்டே போயிருக்கேன். ஏன்னா 4-5 ரெக்கார்டிங் கிட்டே போயிருக்கேன். ஏன்னா ஸோ வந்துட்டு இப்போ வந்து நான் சொன்னேன்ல ஹாலிடே பிளேஸில் இருக்கேன் அப்படின்னு. ஹாலிடே பிளேஸில் எத்தனை நாள் தான் இருப்பேன் அப்படின்னு கேட்குற அளவுக்கு நான் வந்து ஹாலிடே பிளேஸ்லேருந்து இன்னொரு ட்ரிப்புக்கு வந்திருக்கேன். அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன். ஸோ அதனால் வந்துட்டு இப்போ வந்து எனக்கு வீடியோஸ் கண்டினியூஸாக என்னால் போட முடியலையா. ஸோ அதனால் நான் முக்கி டெய்லி வீடியோ போடுறேன். இன்றைக்கி தான் வந்து ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணேன். பட் எனக்கு இன்னுமே வீடியோஸ் போடாமல் மனசு கேட்கல அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து 4 அக்டோபர் 2024. இன்னும் எனக்கு தெரிஞ்சு 2 அப்போ தான் நான் வந்து அக்டோபர் 2 அப்போ தான் நான் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் என்னோடய லாஸ்ட் வீடியோ. இன்றைக்கி காலையில் வந்து லாஸ்ட் வீடியோ இல்லை, லாஸ்ட் வீடியோ. இன்னைக்கு காலையில் வந்துட்டு ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ண அந்த வீடியோவில் எடுத்து இப்போயும் ஒன்று வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நான் வந்துட்டு சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி 2 டேஸ் 3 டேஸ் கிட்ட உள்ள நான் வந்து கண்டிப்பாக வீடியோ போட்டுருவேன் அப்படின்ட்டு. ஏன்னா நம்மளோட சேனலில் கொஞ்சம் க்ரோ ஆகணும் இல்லையா. ஸோ வந்து இப்போ 8 வீடியோஸ் 9 வீடியோஸ் கிட்ட போட்டிருக்கோம். இது போட்டால் 10 டேஸ்லேருந்து ஒரு ஷார்ட்ஸ் எடுத்து கண்டிப்பாக போடுவேன். எனக்கு வந்து ஒரு வீடியோ எடுத்தேன் அப்படின்னா அதில் வந்து ஒரு ஷார்ட்ஸ் எடுக்கலாம். 1 வீடியோஸ் ஈக்குவல் டு 2 வீடியோஸ் அந்த மாதிரி ஆகிடும். ஸோ 2 ஷார்ட் 1 வீடியோ 1 ஷார்ட் 1 வீடியோ ப்ளஸ் 1 ஷார்ட் அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஸோ நேற்று ஃபுல்லாக பிஸி வெளியில் போயிட்டேன். ஏன்னா வந்து வீட்டிலே இருக்க முடியாதல்லவா. வீட்டோட சொல்லிட்டா இருக்கவே முடியாதுல்ல, போர் அடிக்கும்ல. அங்கேயே வந்திருக்கோம் நம்ம ஹாலிடே பிளேஸ்க்கு, அங்கேயே இருந்திருக்கனால நம்மளோட ஸ்கூல் பிளேஸ்லேயே. ஸோ வந்து ஸ்கூலுக்கு போகிறப்ப நீங்கள் எப்படி வீடியோ எடுத்து போடுவீங்க நீங்கள் கேட்கலாம். ஸோ வந்து பார்க்கலாம். நான் கண்டிப்பாக அந்த வீடியோ எடுத்து போட ட்ரை பண்ணுவேன். சாட்டர்டே சண்டேவே ஒரு 3 or 4 வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் அப்படின்னா நான் வந்து படிச்சுட்டு நான் உங்களுக்கு வந்து ரெக்கார்டு வாய்ஸ் கொடுத்துட்டு நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். பட் எனக்கு சாட்டர்டே சண்டே வந்து எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா படி. அதுக்கப்புறம் நான் 2-3 பெட்ஸ்லாம் வச்சுருக்கேன். அதெல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் போய் கேர் பண்ண, அதெல்லாம் எதுக்கு வச்சுருக்கா அப்படின்ட்டு சொல்லுவாங்க கண்டிப்பாக. அதனால் வந்து நான் வந்து சரி ஓகே அப்படின்னு நான் போய் படிச்சுட்டு அந்த பெட்ஸ் கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அதுக்கப்புறம் போர் அடிச்சுலாம் வந்து உட்காருவேன். யாருமே தப்பாக நினைக்கலாம். டாக் அப்படின்ட்டு டாக் என்கிட்ட இல்லை, கேட்டு ஃபிஷ் அந்த மாதிரி 2-3 வச்சுருக்கேன். அவங்களாம் நான் உங்கள்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறேனே ஒரு 2-3 நாள் இல்லை ஒரு half a month போகட்டும். ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு நான் கண்டிப்பாக அவங்களெல்லாம் உங்களுக்கு வந்து இது பண்ணுறேன். ஒரு வீடியோஸ் எடுத்து போடுறேன். இவங்க தான் எங்கள் வீட்டு இவங்க தான் அவங்க வீட்டு. ஆக்சுவலாக என்கிட்ட 2 பெட்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்போ தானே? ஆமாம், 2 பெட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து கேட்டு, இன்னொன்று வந்துட்டு ஃபிஷ். ஓகேங்களா? சரி, அது 2யுமே உங்களுக்கு நான் கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுறேன். என்னடா இதை பற்றி பேசாமல் நீ பாட்டு என்னென்னமோ வளரிக்கிட்டு இருக்க, என்ன கேம் பற்றி பேசுகிறதே உனக்கு போயிடுச்சா, என்ன கேம் பற்றி பேசாமல் என்னமோ எங்ககிட்ட என்னமோ இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க, அப்புறம் எதுக்கு நீ கேம்லாம் விளையாடுற அந்த மாதிரி கொஞ்சம் தோணும். இந்த கேம் பற்றி என்ன சொல்கிறது, நல்லாவே இருக்காது. இந்த கேம் எனக்கு பிடிக்காது. உங்களுக்கு நான் சில பல இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறதுக்காக தான் இந்த கேம் விளையாண்டு போடுறேன். சரிங்களா? இல்லைன்னா நான் வந்து போன தடவை எப்படி கிராணி போட்டேன் அந்த மாதிரி போட்டிருக்க மாட்டேன்னா ஏங்க. ஸோ அதனால தான் இந்த சிசர் ஹாஸ் டு வின். ஆமாம், இதெல்லாம் எங்களுக்கு ஈஸியாக தெரியும். வாட்டர் மெலானும் எங்களுக்கு தூக்கி போட்டால் முடிஞ்சு. புட்டான வாட்டர் மெலானும் வெஜிடேபிளும் இதெல்லாம் எங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஆக்சுவலாக அது வேறு கேமு. இது ஆக்சுவலாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். தூக்கப்புறம் வருது. மணி கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 o'clock நைட்டு 6 o'clock ஈவினிங் 6 PM என்ன சொல்கிறது, நம்ம கட்டில் நகர்த்தாங்க போல் 6 PM இருக்குது. வந்துட்டு எனக்கு போர்டு அடிக்கிறதுக்கப்புறம் படுத்து தூங்குவான் போல் இருக்குது. நான் உங்களுக்கு இந்த வாய்ஸ் ரெக்கார்டிங் கொடுக்கணும்ல. ஸோ அதனால தான் இப்போதைக்கு எனக்கு ஒரு 20 or 21 தெரில சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு தெரில. பட் வந்து ப்ளீஸ் பண்ணி கேட்குறேன். PLZ PLEA ஓகேவா, ப்ளீஸ் பண்ணி கேட்குறேன். எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆக்சுவலாக வந்துட்டு இந்த வீடியோலாம் நான் பெருசாகிட்டு கொஞ்சம் க்ரோத்தெல்லாம் ஆகிட்டு ஒரு
ஒரு 10K சப்ஸ்கிரைபர்ஸ் தான் ஒரு 100K சப்ஸ்கிரைபர்ஸ் மாதிரிலாம் வந்தது அப்படின்னா இந்த வீடியோஸ்லாம் பார்க்க காமெடியாக இருக்கும். அப்படி தானே என்னடா இப்போ வளர்க்கிட்டு இருக்கா பூமர் மாதிரி அப்படின்னு அதுதான் இருக்கும். கஷ்டமாக இருக்குது எனக்கு. ரொம்ப 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 சேனல் க்ரோத் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆக்சுவலாக வந்துட்டு மழை சொல்ல வேணாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். சரி வேண்டாம், நான் அப்புறமா கொஞ்சம் நமக்கு சேனல் வந்து ஒரு 10K சப்ஸ்கிரைபர்ஸ் வரட்டும். ஓகேங்களா, 10K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வரட்டும். அப்போ தான் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா இந்த பீட்சா கேம் ஆக்சுவலாக நடுவில் ஒரு ஆடில் நான் ஸ்கிப் பண்ணாமல் விளையாண்டுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா வந்து எனக்கு அந்த கேம் வந்து இதெல்லாம் கொஞ்சம் பிடிச்சிருக்கு. எனக்கு ரெயின் அவுட்லாம் ஆக்சுவலாக சுத்தமாக பிடிக்காது. அதுவும் கேமெல்லாம் எடுத்து போடுறது அப்புறம் எதுக்கு போடுற லூஸாக நாங்கள்லாம் பார்க்குறதுக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆக்சுவலாக வந்து இல்லைங்க, நான் உங்கள்கிட்ட வந்து 2-3 இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஆக்சுவலாக கொடுக்கணுன்ட்டு இருந்தேன். இந்த மாதிரிலாம் இது யூஸ் பண்ணுற அதெல்லாம் இருக்குது, நான் கொஞ்சம் இதெல்லாம் போடுறேன் அப்படின்ற மாதிரி. ஸோ வந்துட்டு நான் கமெண்ட் செக்ஷனில் நெக்ஸ்ட் வீடியோவாக இந்த வீடியோவிலே நான் கண்டிப்பாக போடுறேன். கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு ஒரு 4 கேம்ஸ்னால் நான் வந்து போடுறேன். நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கிராணி ஈவில் அண்ட் மேஸ் ஐஸ்கிரீம் இல்லை லைக் கிராணி ஈவில் அண்ட் மேஸ் ஐஸ் கேப்லே தெரியுமா, ஒரு கண் அப்படியே ஓடும் தெரியுமா, அது 3 எடுத்து போடுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஏதோ ஒன்று இதை சூஸ் பண்ணணும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் கிராணி 3 கிராணி 2 அந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் சூஸ் பண்ணிவிட்டு நான் வந்து அதை வந்து தட்டி விளையாடுதான், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ நான் அப்புறம் வந்துட்டு இன்னும் நிறையா என்னை பார்த்து நான் வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுக்குறேன். க்ரோத் ஆகிடுச்சு அப்படின்னா சேனல், நான் யார், என்னோடய பேர் என்ன, ஆக்சுவலாக என் பேர் வந்து இதில் இருக்குது சேனல்லையே, இருந்தாலும் என்னோடய பேர் நான் ஒரு தடவை சொல்லிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்து கண்டிப்பாக வந்து வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். உன் பேர்லாம் யாருமா கேட்டா அப்படின்னு நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப ஹேட்டர்ஸ் இருப்பீங்க. ஓகே, இருந்துக்கோங்க, இட்ஸ் நாட் மை ப்ராப்ளம். எனக்கு வந்து இதெல்லாம் வந்து யூடியூப்பில் வந்து கண்டிப்பாக இதெல்லாம் இல்லைன்னா ஒரு யூடியூபே இல்லை. இந்த மாதிரி தானே அதான் ஆக்சுவலாக. ஸோ ஃப்ரைண்ட் டார்க்கஸ்ட்டில் கொடுக்குறேன். அந்த பிளாக் தான் டார்க்கஸ்ட்டாக. ஐயோட ஃபைன் நம்பர் ஆஃப் 3 மணி தான் இருக்குது அந்த இப்போ தம்பிக்கு. ஓகே, கிளிக் பண்ணா என்டர் கொடுடா. ஓகே, நம்பர்ஸ்குள்ளே போகலாம். 3 ஓகே கொடு. எஸ் அந்த பையன் ரொம்ப காமெடி. ராஜுலாம் சோட்டா பீமில் ராஜு RAJU பீமோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க. ஆக்சுவலாக எனக்கு அந்த ப்ரொனவுன்சியேஷன்லாம் சரியாக வாயில் வரல, நான் சின்ன வயசில் பார்த்தது, அதனால் வந்துட்டு அதெல்லாம் வரல. ஓகேவா, சரி ஓகே, அவ்வளோதான். என்ன ஆக்சுவலாக வந்துட்டு என்னோடய ஸ்டார்டிங்கில் போடும்போது ஆக்சுவலாக எனக்கு டைமே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் அம்மா வந்து எதுக்கு இதெல்லாம் போடுற, எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து ஒரு தடவை போட்டேன். அப்போ வந்து எனக்கு 25 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டே இருந்திருந்தாங்க. இப்போ இருந்த ஒரு 1 இயருக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன். 1 இயர் முன்னாடி தான் என் சேனல் தெரில எனக்கு எத்தனை மாதம் ஆச்சு இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணி அப்படின்ட்டு ஒரு 8 மந்த்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் என்னால் வந்து 8 வீடியோஸ் தான் போட முடிச்சு. ஏன்னா நடுவில் வந்து 3 or 4 மந்த்ஸ் கிட்ட நான் வந்து வேஸ்ட்டாக தான் இருந்தேங்க. அப்படின்னா அதான் 4 மந்த்ஸ்னால் நான் அப்போ மிச்சம் வந்து 3 மந்த்ஸ் தான் வீடியோ போட்டிருப்பேன். அதான் ஆனுவல் லீவ்ஸ் ஸ்டார்டிங்கில் தான் எனக்கு வந்துட்டு இந்த வீடியோஸ்லாம் போடலாம். ஆக்சுவலி இந்த கொரோனா லீவ் விட்டதுலேருந்து ஆக்சுவலாக அப்போ நான் 3rd ஸ்டாண்டர்ட் சம்திங்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஓகேவா, இப்போ வந்து நீங்களே வந்து கவுண்ட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டில் நான் சொல்கிறேன், நான் ஸ்கூல்லாம் சொல்ல மாட்டேன். பட் வந்து என் பேரும் என்னோடய ஸ்டாண்டர்ட் மட்டும் சொல்கிறேன், செக்ஷன் சொல்ல மாட்டேன், அதெல்லாம் சொல்கிறேன். ஓகேங்களா, ரொம்ப போர் அடிக்குதில்ல எனக்கு. 8 மினிட்ஸ் தான் இருக்குது, 14 மினிட்ஸ் இருக்குது. இன்னும் நான் இவ்வளோ நேரம் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுமா? ரெண்டெல்லாம் வலிக்கிறேன். ஆக்சுவலாக நான் சொன்னேன், எனக்கு வந்து ஏன்னு தெரியல, ரொம்ப ஆக்சுவலாக என்னோட வாய்ஸ்ல உங்களுக்கு தெரியும் அந்த ஒரு டயர்னஸ்ஸு. என்னடா இது வரவே எல்லாமே ஆடுதான். இது 420 rupees கொடுக்கணுமா? நெஞ்சு வலிக்குது எனக்கு. சரி ஓகே, இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிடலாம். ஹெல்ப் மாப் க்ளீன் விண்டோ. ஓகே, இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சா அப்படின்னு கேட்குறேன். எங்கள் அம்மா நிறையா இருந்தாங்க, ரொம்ப சின்ன பொண்ணு மாதிரி, என்ன மாதிரி இருக்காங்க, அவ்வளோ சின்ன பொண்ணு மாதிரி இருக்காங்க. இது மட்டும் அம்மா அப்படின்னு சொல்லி. ஓகே, இதை வந்து கால் பண்ணால் இங்கே ஃபோன் எடுத்து தெரியுது, எடுக்கிறாங்க. இதான் அது ஆக்சுவலாக என்னது ரொம்ப காமெடியாக இவங்களோட அம்மா ரொம்ப ஜாலியாக இருக்கணும். லைக் பண்ணுங்க, இந்த கேரம்லாம் விளையாடுவோம் தெரியுமா, ஃபோன் கேரம் அந்த மாதிரி இருக்கும் விளையாடுறது. செம்ம ஜாலியாக இருக்குது. பட் எனக்கு
நான் வந்து இதை பற்றி உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருந்தேன், நீங்கள் மொக்கடிச்சு திருச்சி ஓடிடுவீங்க. கண்டிப்பாக நாளைக்கு இல்லை நாளைக்கு நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். நாளைக்கு நான் அடுத்த நாளைக்கு அடுத்த நாள் ஓகேவா, டே ஆஃப்டர் டுமாரோக்கு அடுத்த நாள் ஓகேவா. அதாவது இன்னும் 3 days இல்லை 4 days இல்லை 2 days 2, 3 or 4 days கண்டிப்பாக நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் அடுத்த வீடியோ. இன்னும் 4 minutes தான் இருக்குது. இன்னுமே வந்துட்டு யாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, மற்ற நோட்டிஃபிகேஷன்ஸ் ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து எனக்கு ஃபஸ்ட்டுமாக தெரியவே தெரியாது. நான் வீடியோஸ்லாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ப்ரொமோஷன் பண்ண எனக்கு வந்து சரியாக இஷ்டம் இல்லை, பட் பரவாயில்ல, வேண்டாம் ப்ரொமோஷன். ஆக்சுவலாக வந்துட்டு வேறு யூடியூபர்ஸ் பேர் இப்போ நான் சொல்லலாம், வேண்டாம், கொஞ்சம் க்ரோத் ஆகட்டும், அதுக்கப்புறம் சொல்லுங்கள் ஓகேவா. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பயம் என்னென்னா காப்பி கண்டென்ட்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்ட்டு தான். ஏன் அப்படின்னா கேமிங் நிறைய பேர் போடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய கேமிங் சேனல்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு இதெல்லாம் நம்மளை சொல்லிடுவாங்க. பட் நிறையா இருக்கிறதுனால அவங்களுக்கும் தானே வரும், அதனால் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. அவங்களுக்கும் தானே அவங்க தப்பாக இருக்கிறது எனக்கு பிடிக்கலையா அப்படின்னா இல்லை. எனக்கு வந்து ரொம்ப ஒரு இவங்கள மாதிரி நம்ம வரணும்டா, இவங்களை விட அதிகமாக வரணும்டா. ஆக்சுவலாக நான் பொசசிவ்னஸ் மோஸ்ட்டாக ஆக மாட்டேன். யூடியூப்பில் வந்த ஃபஸ்ட்டு பொசசிவ் தான் எனக்கு. யூடியூப்பில் ஃபஸ்ட்டு வந்துட்டுல கொஞ்சம் கிறுக்கு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன், யாரும் கண்டுக்காதீங்க. ஏன்னு தெரில இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன். சரி விடுங்க, அதெல்லாம் ஒரு வெளியில் வரது தான். நான் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு 3 or 4 monthsக்குள்ளே கண்டிப்பாக ஒரு 5K சப்ஸ்கிரைபர்ஸாவது எடுத்துருவேன். அவங்களோட சப்போர்ட்னால மட்டும்தான். 1 million எடுத்தேன்னா நான் வந்து உங்களுக்கு ட்ரீட்டே வைக்கிறேங்க, வாங்குங்க. நான் ஒரு இடத்த சொல்கிறேங்க, ட்ரீட் வைக்கிறேங்க. இதெல்லாம் இப்போ வளருவேன், ஆனால் வந்து 1 year to 4 years சம்திங் எல்லாம் கழிச்சு வந்துட்டு நானும் ட்ரீட் வைக்கிறேன்னா சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டேன். சரி அதெல்லாம் மாட்டாங்க. இது 100 rupees நமக்கு வேண்டாம், அதுதான் ஒழிச்சு வச்சுருக்காங்க. வேறு என்ன அது ஒழிச்சு வைக்கிறது. ஐயோ டைம் ஆயிடுச்சு. ஓகே 12 minutes ஆயிடுச்சு. ஸோ வந்துட்டு என்னோடய நேம் அண்டு என்னோட ஸ்டாண்டர்ட் சொல்கிறதுக்கு வேண்டிய நேரம் வந்து 1 minute தான். 13, 14, 15, 16 3 minutes ஆனோடனே, ஆக்சுவலி 13 minutes ஆனோடனே நான் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன். என்னோட ஹெல்ப் மாம் த்ரெட் த நீடல். இந்த நீடில் வந்து அது உள்ளே விட்டுரும். ஏதோ எங்கள் அம்மாட்ட கொடுத்து தான் நானே இந்த வேலைங்கெல்லாம் பார்ப்பேன். இதுக்குள்ளே வேலை கொடுக்கணுமாம்மா, எங்கள் அம்மா ஏற்று கொடுத்தாங்க. அம்மா இந்த அம்மா நீயே வச்சுக்கோ அப்படின்னு நான் கொடுத்துருவேன். இதுக்கு வேறு எந்த அம்மாவுக்கு வேறு பண்ணி தரணுமாம்மா. ஐயோ கூப்பிட்றாங்களா. ஓகே டக்குன்னு ஆகு, 13 minutes ஆகு. இன்னும் 1 minute நான் உங்களுக்கு வந்து இதுவே முடிய போகுது ஆக்சுவலாக வீடியோவே. ஸோ அது மாதிரி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்படி நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். கதவை திடீர்னு வந்து கதவை உடைக்கிற சவுண்டு கேட்டிருக்கோம். யாரும் இல்லை, உங்கள் வீட்டில் இருக்கவங்க தான். ஸோ ஓகே ஆக்சுவலாக வந்து கதவை திறக்க சொன்னாங்க, உள்ளே போய் வேலை பார்க்கணுமா. ஓகே 13 minutes ஆயிடுச்சு. ஸோ வந்துட்டு என்னோட பேர் ஆக்சுவலாக வந்து இப்படி இருக்கும், டைம் ஷர்லி அப்படின்ட்டு. என்னோட பேர் ஷர்லி மட்டும் கிடையாது, என்னோட பேர் வந்துட்டு ஓகேங்களா. யார் பெருசாக எடுத்துக்க போகிறேன், சும்மா சொல்கிறேன். மை நேம் இஸ் நபீலா ஷர்லீஸ், NABILASHARLEEZ. ஆக்சுவலாக வந்து ஜெட்டு வந்து வரும், பட் நான் ஜெட்டு ஏன் வைக்கலை அப்படின்னா வந்து கொஞ்சம் ஸ்டைலாக இருக்காது அப்படின்னா டைம் ஷர்லி அப்படின்னு வச்சுட்டேன். என்னோட பேர் வந்துட்டு நபீலா ஷர்லீஸ். ஓகேவா, என்னோட ரிலீஜியன் எனக்கு சொல்கிறது இஷ்டம் இல்லை, ஸோ நான் சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ ஓகே இப்போ முடிய போகுது டைமு. ஏன்னா ஐஎம் ஸ்டடிங் 6th ஓகேவா, 6th தான் நான் படிக்கிறேன். ரொம்ப சின்ன பொண்ணு நான், இப்போ தான் எனக்கு 11 years ஆகுது. ஓகே இயர்ஸ் அப்படி வந்து நம்ம இது பண்ணிட்டோம். சரி விடுங்க, இதெல்லாம் சின்ன டீட்டெயில்ஸ் தான் கொடுக்குறேன். பெருசாகிட்டு இந்த ரிலீஜன் அப்போ நான் சொல்கிறேன் ஓகேங்களா. அதெல்லாம் வந்து எனக்கு சொல்கிற இஷ்டமே இல்லை ரிலீஜன்லாம். சரி ஓகே முடிய போகுது டைமு. ஓகே காய்ஸ் பாய். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே எனக்கு கொடுத்துட்டேன், எந்த கார்டு எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டேன். அதுக்குள்ளே வெயிட் பண்ண கொஞ்சம் டைம் ஆகட்டும். டைம் ஆகுது. ஓகே என்னோட பேர் நல்லா ஷர்லி, ஐம் ஸ்டடிங் இன் 6th ஓகேங்களா. ஓகே என்னோட ஏஜ் வந்து 11. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா வந்து சொல்லக்கூடாது. என்னோடது இதெல்லாம் எக்ஸாக்டானு தெரில, பார்த்தேன் தெரில. சரி ஓகே காய்ஸ் பாய். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணிக்கோங்க. பாய், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.